ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. கிறிஸ்து நம்முடைய ஆதாரமும் அச்சாரமுமாயிருக்கிறார். தேவன் நமக்கு தம்முடைய ஸ்தானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யூ ஹேவ் a நியூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். ஆமென். அந்த பழைய அடையாளங்கள் பயம், போராட்டம், வியாதி, வலிகள், இவைகளெல்லாம் சட்டப்பூர்வமாய் legally it is cancelled by the death of Jesus. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு தகுதியை, புதிய அடையாளத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய அடையாளம் பழைய அடையாளத்தை இல்லாமல் அது அழித்து போடுகிறதா இருக்கிறது. இந்த புதிய அடையாளம் தான். இந்த புதிய அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தான் உங்களுடைய அடையாளம். Which is your identity? Christ alone is your identity. You are now hidden in God, in Christ. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளோ பாதுகாப்பான ஒரு இடம். சத்துரு நெருங்க முடியாது, அசுத்தம் வர முடியாது. நம்ம எவ்வளோ தேவனுக்கு மகிமையால் மூடப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் வழிவகை செய்திருக்கிறார். இந்த அடையாளம் என்ன தெரியுமா? இந்த அடையாளம் இயேசு தான் நம்முடைய அடையாளம். அப்படின்னு சொன்ன என்ன? பவுல் சொல்றார், கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழுகிறார், அதுதான் எனக்கு புதிய அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த அடையாளத்துக்கு மறுபேர் என்ன தெரியுமா? நீதி. நீதி, கிறிஸ்துடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி தான் நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கெல்லாம் என் நீதியை கொடுத்திருக்கிறேன். I'm the righteousness of God. God has given His righteousness through Jesus Christ. அது நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு அடையாளத்தில் தான் அதிகாரம், வல்லமை எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த புதிய அடையாளத்தை கொண்டு நம்ம எதுவும் பெருசாக செய்ய தேவையில்லை. அந்த புதிய அடையாளத்தை செயல்படுத்த ஆரம்பிங்கள். ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் த நியூ ஐடென்டிட்டி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அப்போ கிறிஸ்துவில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், கிருபைகளும், தயவும் வெளிப்படையாய் கண்கள் காண வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். உடைய புதிய அடையாளம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அல்லேலூயா. நீதிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு, வியாதி, மரணத்தை, பயத்தை தலை தெறிக்க ஓட விடலாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். ஐ எம் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். உங்களுக்கு புதிய அடையாளம், புதிய அடையாளம். பழைசெல்லாம் உடைந்து போனது. தேவன் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். மகா பெரிய மகிமையின் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகிமையான இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடையவர்கள் என்று எங்களை உம்மோடு அடையாளப்படுத்தி அன்றுவரை தகுதியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு உம்முடைய நீதியையே கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த புதிய அடையாளத்தின் வாழ்க்கையை நாங்கள் வாழ செயல்படுத்த கிருபை செய்தருளும். நாங்கள் பாவிகள் என்றோ தகுதியற்றவர்கள் என்று சொல்லாமல், இயேசுடைய நீதி எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அந்த மனநிலையிலே அதை செயல்படுத்த கிருபை தாரும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you.